விஜய் பற்றின எத்தனையோ கேள்விகளுக்கு இயல்பாக கேஷுவலாக பதில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த கேள்விக்கு ஒரு அம்மாவா மட்டும் இல்லாமல் சமூக பொறுப்புள்ள பெண்மணியாகவும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அரசியல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நிச்சயமாக ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் இங்கே அரசியல் பொறுப்பு இருக்குது. அத்தனை குடிமக்களோட அபிமானத்தை பெற்ற விஜய் மாதிரியான ஆளுமைக்கு அரசியல் பொறுப்பு, அரசியலில் நுழைய வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜயோட அமைதிக்கு பின்னாடி ஒரு அரசியல் புரட்சி நிச்சயம் இருக்குன்னு தோணுது. என்ன இருந்தாலும் பையனுக்கு ஓட்டு போட போகிற அம்மாவா எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இதில் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் பேருக்கு ஏற்ற மாதிரியே தமிழகத்தில் வெற்றி பெறும். முக்கியமாக விஜய்க்கு மதம் ஜாதி இதில் எல்லாம் விருப்பமே கிடையாது. அவருக்கு பின்னாடி நிற்கிற எல்லாரும் வாழ்க்கையில் முன்னாடி வரணும்னு நினைப்பார். நிச்சயமாக அவரோட ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாறியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் தலைவர்களாகவும் மாறப்போகிறாங்க. விஜய்க்கு பர்சனலாக ஒன்று சொல்லணும்னா, விஜய் உனக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லைப்பா. கேரி ஆன், ஆல் தி பெஸ்ட். வாகை சூடு விஜய்.